அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கராங்க. பாக்கு தோப்பு, தென்னந்தோப்புங்க. தென்னை மரம் ஒரு 200 தென்னை மரங்க. பாக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாக்கு மரம் மாட்டம் இருக்குங்க. வயல் ஏரியாங்க பாருங்க. படியால் பள்ளத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு பாலம் போட்டு தந்திருக்காங்க. இந்த பள்ளம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடத்துற கழிவுநீர் தண்ணியும் தடப்பள்ளி கொடிவேரி தடப்பள்ளி வாய்க்கால் தண்ணியும் ரெண்டும் கலந்து வருங்க. இதுல அப்படியே எக்ஸாக்டா இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுத்தடங்க, இந்த 16 அடி பொதுத்தடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காட்டுக்காரருக்கு பங்குங்க. நம்ம காட்டோட சேர்த்திங்க. இது ஒரு காட்டுக்காரருங்க. இந்த தென்னம்பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு காட்டுக்காரருங்க. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் தெரியுது பாருங்க, தென்னந்தோப்பு, வாழை, இதெல்லாம் நம்ம காடுங்க. நம்ம 3 பேர்த்துக்கு மட்டுமே பொதுவான தடம் ஒரு 16 அடி தடங்க. நம்ம காட்டு வரைக்கும், நம்ம காட்டுக்கு அந்தால வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நமக்கு மட்டுமே இண்டிவிஜுவலான தடங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். வணக்கங்க. இதான் நம்ம காட்டோட என்ட்ரன்ஸ். தென்னந்தோப்பு பாருங்கல்ல, தென்னை மரம், பாக்கு, வாழை, இது எல்லாமே நம்மளோடதுங்க. இதான் நம்மளோட அத்துங்க. ஆழ்ந்த ஆல்ரெடி எல்லாம் குச்சி அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம அத்து இது ஒருத்தர் பங்கு, அதாவது இந்த காளியோட ஒரு பங்கு, அந்த பக்கம் இந்த தென்னம்பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பங்கு. மொத்தம் 3 பேர்த்துக்கு இந்த பொது தடங்க. இதுக்கு மேல நமக்கு தனித்தடங்க. இந்த அத்துலேருந்து இதுக்கு நமக்கு தனித்தடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஏக்கராங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் இருக்கு, சோலார்னு இது பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்க்கால் புறம்போக்கு சேர்ந்து வருதுங்க. இதில் நம்ம ரெக்கார்டு 2 ஏக்கராங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பள்ளம் புறம்போக்குங்க. வாய்க்கால் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த இடங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெக்கார்டுக்கு வராதுங்க. 2 ஏக்கரா அருமையான இடம் பாருங்க. வருஷத்துல 10 மாசம் தண்ணிங்க. தடப்பள்ளி கொடிவேரி வாய்க்கால் தண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த குதிரை குளத்து படியால் நீர் பாசனம் வருதுங்க. ஒத்த குதிரை குளத்து இருக்கு இல்லைங்களா, அது கழிவு நீர் பாசனத்தோட வந்துடுதுங்க. ஸோ அதனால என்னைக்குமே தண்ணி குறையாது. ஒரு அருமையான இடம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் ஒரு ஏக்கரா வந்து 65 லட்ச ரூபா கேட்கறாரு. இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். இந்த மாதிரி ஒரு கவுந்தப்படி ஏரியாவில் ஒரு லோ பட்ஜெட்னா இப்போதைக்கு இது மட்டும்தாங்க. ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். அருமையான ஏரியா. தண்ணி வந்து என்னைக்குமே குறையாத ஏரியா. தனி போர் இருக்கு, சோலார் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் மட்டும்தான் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காடு அருமையாக இருக்குங்க, சமமாக இருக்குது. குளிகால் எதுவும் கிடையாது. இந்த பள்ளத்தொட்டி மட்டும் தான் லைட்டாக குளியாக இருக்க மாதிரி இருக்கும், அது புறம்போக்குங்க. ஸோ இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.